ஆஹா கல்யாணம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனாமிகா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி நடிச்சுட்டு தான் இருக்காங்க. இதை கரெக்டாக விஜய் வந்து கெஸ் பண்ணி நான் அனாமிகா கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிற மாதிரி போய் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து மகாக்கும் சூர்யாவுக்கும் மட்டும்தான் தெரியும், பிரபாவுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் பிரபா பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து அனாமிகாவை டிவோர்ஸ் பண்ணாமல் விஜயை நான் மேரேஜ் பண்ணது ரொம்ப தப்பு, அது மட்டும் இல்லாமல் அதை ரெஜிஸ்டர் பண்ணது இன்னும் தப்பு. இப்போ வந்து அனாமிகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இந்த நேரத்தில் நான் விஜய் கூட இருக்கிறது ரொம்பவே தப்பு, அதனால நான் விஜய் வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் பிரபா வந்து சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறத கேளு பிரபா, நீயா தப்பான ஒரு முடிவு எடுக்காத, நீ வெயிட் பண்ணு கொஞ்சம், விஜய் வந்து நீ புரிஞ்சுக்கோ, விஜய் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு மகாவும் சூர்யாவும் சொல்கிறாங்க. ஆனால் எங்கே வந்து அனாமிகா வந்து நடிச்சிட்டு தான் இருக்கா, இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் விஜயும் நடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொன்னால் இது அனாமிகா காதில் போயிருமோன்னு பயந்துக்கிட்டு தான் மகாவும் சூர்யாவும் இந்த விஷயத்த வெளியே சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் பிரபா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மோசமாக யோசிச்சதுக்கப்புறமும் இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தால் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் சூர்யாவும் பார்த்தீங்கன்னா பிரபாவை கூப்பிட்டு விஜய் நடிச்சுட்டு தான் இருக்காரு அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. இதுக்கப்புறம் பிரபா என்ன முடிவெடுக்க போகிறாங்க, விஜய் கூட இருப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.